நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். இது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயம். நான் உங்கள் திதி யோக கரண ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் சௌபாகியம் மணிவண்ணன். இந்த பதிவு ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி நாம் 12 ராசிகள் வாரியாக 12 லக்னங்கள் வாரியாக என்ன மாறுதல்கள் எல்லாம் நடைபெறப் போகிறது, யார் யாருக்கெல்லாம் இது நல்லா இருக்குது, யார் யாருக்கெல்லாம் பாதிப்பை தரக்கூடிய நிலையில் வருகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். வருகின்ற அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இந்த ராகு கேது பெயர்ச்சிகள் என்பது நிகழ உள்ளது. இதுவரை மேச ராசியில் பயணம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் இந்த தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார். அதே போல் கேது பகவானை பொறுத்தவரை இவ்வளோ காலகட்டங்கள் துலாம் ராசியில் பயணம் பண்ணிட்டு இருந்தார். வருகின்ற அக்டோபர் மாதம் 30ஆம் தேதிக்கு மேலே அவர் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அப்போ இந்த மாற்றத்தால் எந்தெந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஜாக்பாட்டை அடிக்க போகுது, எந்தெந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஆப்பாக மாறப்போகிறது என்பதை தான் நம்ம பார்க்க உள்ளோம். பொதுவாக அதுக்கு முன்னாடி நம்ம ராகு கேதுக்களை பற்றி ஓரளவுக்கு காமனாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ராகு கேதுக்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் சொல்கிற மாதிரி அது பார்த்தீங்க அப்படின்னா நிழல் கிரகம், அது பிளானட்டு கிடையாது. ஓகே, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் ராகு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அரவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரவு என்றால் கண்ணுக்கு தெரியாதது அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது. அதாவது இந்த ராகு நிழல் கிரகம் என்பதால் அது கண்ணுக்கு தெரியாது. இது கண்ணுக்கு தெரியாத பல சூட்சும பலன்களை வெளிப்படுத்தும்னு சொல்லலாம். ஒரு நல்ல நிகழ்வு நடந்தாலும் சரி, கெட்ட நிகழ்வுகள் நடந்தாலும் சரி, கண்ணுக்கு யாருமே கெஸ் பண்ண முடியாது. இதுதான் அடுத்தது நமக்கு நடக்கப் போகிறது என்பது தெரியாமல் செய்யக்கூடியவர் தான் இந்த ராகு பகவான். உதாரணத்துக்கு இவர் யோக பலனை தரக்கூடிய நிலையில் இருந்து விட்டால் அவங்களுக்கு ஜாக்பாட் மழை கண்டிப்பாக உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ராகு எந்தெந்த விஷயங்களுக்கு பயன்படும் அப்படின்னா, டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ராகு பகவான் தாங்க. டெக்னாலஜினா நம்ம என்ன சொல்லலாம், ஒரு சேட்டலைட் இருக்குது, ஒரு ராக்கெட் இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு, ட்ரெயின். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் மாடல் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுக்கு அடுத்த நிலை முன்னேற்றங்கள் என்பது கண்டிப்பாக இருக்கும். அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற இந்த லேப்டாப்பு, மொபைலு, டிவி, ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் டெக்னாலஜி லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா மாடல் மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கு இருக்க பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜாக ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதே போல் கவனிச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு மருத்துவ சம்பந்தப்பட்ட ஆய்வுகள், அதில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிசல்ட்டு, அதே போல் மருந்து மாத்திரைகள், ஸோ இது எல்லாமே ராகு பகவானுக்கு உண்டான வளர்ச்சிகள் தான். ஸோ முன்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு காலத்தில் எக்ஸ்ரே அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பயன்படுத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்கேன் அப்படின்னு வந்தோம், அதுக்கப்புறம் மைக்ரோ ஸ்கேன் வந்தது. இப்படி நமக்கு அப்டேட்ஸ் இருக்குது இல்லையா? அதுபோல் இந்த நவீனமான விஷயங்கள் எல்லாமே ராகு பகவான் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க அரசியல், உலக அரசியல், அது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலாக இருந்தாலும் சரி, இந்திய அரசியலாக இருந்தாலும் சரி, வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய உலக தலைவர்கள்லாம் கையாளக்கூடிய அரசியல், இதற்கு மெயின் பார்த்திங்கன்னா ராகு பகவான் தான். அடுத்தது அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த சமுதாயத்தில் நீங்கள் கௌரவமாக வாழணும், ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ராகு பகவானுடைய அனுகிரகம் என்பது நிச்சயமாக தேவைப்படும். அதாவது எந்த வித மிரட்டல்களாக இருந்தாலும் நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அதே போல் நம்ம டக்குன்னு பிறர்கிட்ட ஏமாந்துடக்கூடாது. ஸோ இந்த 2 கேட்டகரியும் யார் கரெக்டாக தன்னுடைய வாழ்க்கையில் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க நிச்சயமாக சமுதாயத்தில் பெரிய நபராக இருப்பாங்க. அதே போல் பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்த நிலையில் இருப்பாங்க. கௌரவம், அந்தஸ்து, பேர், புகழ் இவர்களை தேடி தானாகவே வந்துடும்னு சொல்லலாம்.
இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு தொழில்துறையில் வேலை வாய்ப்புகளில் நம்ம வந்து பிரபலமாக பேசப்படும் துறை என்னென்னா ஐடி ஃபீல்டு. ஸோ இந்த ஐடி ஃபீல்டு வந்து எந்த கிரகத்துக்கு சம்மந்தப்பட்டதுன்னா ராகு பகவானுக்கு உண்டானது தான். அதே போல் ஒரு டெக்னிக்கல் லைனில் ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, டீலர்ஷிப் எடுத்து சேல் பண்ணுறீங்க, ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க. இப்போ மொபைல் சர்வீஸ் இருக்குது, லேப்டாப் சர்வீஸ் இருக்குது, டிவி சர்வீஸ் இருக்குது. இதெல்லாம் கூட நல்ல ஒரு பணவரவை தரக்கூடிய அற்புதமான துறைகள் தான். இதிலெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னே தெரியாது. நம்ம என்ன இந்த பொருள் போயிடுச்சு, இவ்வளோ ரேட் வரும், இவ்வளோ வரணுங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. மக்கள் வந்து அதை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி துறைகள் எல்லாமே வந்து ராகுபவனுடைய காரகத்துறைகள் தான். அதே போல் மீடியா துறை, கனரக வாகனங்கள், பெட்ரோலியம் வாயு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா எம்எல்ஏ எம்பி, கட்ட பஞ்சாயத்துக்கள், ரவுடித்தனம் பண்ணுறவங்க, இதுக்கு எல்லாமே வந்து ராகு பகவானுடைய காரகத்துவம் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்வொகேட்டு, ஸோ அவர்களுக்கும் ராகு வந்து நல்ல பலமாக இருக்கும். ஸோ இப்படி பெரிய பெரிய துறைகளுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் வந்து காரகமாக இருப்பார். ஸோ இவர் பலனை தரக்கூடிய நிலையில், நல்ல நிலையில் வந்து விட்டால் இந்த 1.5 வருடங்கள் அவங்களுக்கு வந்து பொற்காலம் தான். உங்கள் ஜனன ஜாதகத்தில் அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், கோச்சாரத்தில் யோகத்தை தரக்கூடிய நிலையில் வந்து விட்டால் 1.5 வருடங்கள் அவர் வந்து சரியாக ஒரு ராசியில் வந்து பயணம் பண்ணுவார். அந்த 1.5 வருடங்களில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிலையில் வந்து நம்ம வந்து செட்டில் ஆக முடியும். ஒரு தொழிலை ஆரம்பித்தோம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா உறுதிப்படுத்திக்க முடியும். சரிங்களா? அதே போல் இப்போ கேது பகவானுக்கு வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, கேது அப்படின்னா ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம், தியானத்துக்கு உண்டான கிரகம், பார்த்திங்கன்னா தவத்திற்கு உண்டான கிரகம், முத்தி நிலையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய கிரகம். இவரை வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னாக்கா கேது அப்படின்னா நுட்பமான அறிவுன்னு சொல்லுவாங்க, நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது புத்திசாலித்தனம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு, நுண்ணறிவு என்பது வேறு. நுண்ணறிவு என்பது இப்போ உதாரணத்துக்கு நம்ம யூடியூப் சேனல்ஸே எடுத்துக்கோமே, ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்காக வந்து சில டைட்டில்ஸ்லாம் வந்து கொண்டு வருவாங்க, சில பிக்சர் வந்து கொண்டு வருவாங்க, பிறரை வந்து ஈர்ப்பதற்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் அந்த தம்ப்நெயிலில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த குட்டி குட்டி விஷயங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகிறதுக்கு பயன்படும். ஒரு சினிமா துறையை எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஃபைட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கொண்டு வருவாங்க, ஒரு பாடல் காட்சிகளை வந்து அந்த அளவுக்கு வந்து கொண்டு வருவாங்க நுட்பமாக. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தையே வந்து நல்லா வந்து வியாபாரம் பண்ண வைக்கும், அதிக வசூல் சாதனைகள் எல்லாம் வந்து படைக்க வைக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து அவதார் படம்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் இந்தளவுக்கு ஒரு டெக்னிக்கை வந்து கொஞ்சம் கையாண்டாங்க. ஸோ இந்த மாதிரி நுட்பமான அறிவுகளை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கேது பகவானுக்கு உண்டான காரகங்கள் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து கேது பகவான் யோக நிலையில் வந்தாலும் கண்டிப்பாக அது வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும், சாதிக்க முடியும். சரி, இனி வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் யார் யாருக்கு எப்படி எப்படிலாம் வந்திருக்காங்க அவங்க மேஷத்துலேருந்து மீனம் வரை ஒவ்வொரு ராசிகளாக இனி நாம் வந்து பார்ப்போம். கடக ராசி கடக லக்ன நண்பர்களுக்கு உண்டான பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். உங்கள் ராசி லக்னத்திற்கு 9ஆம் இடமான திரிகோண ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 9ஆம் இடத்தில் ராகு பகவான் வந்து பயணம் செய்கிறார். இது உண்மையிலேயே ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தாங்க. ஏன்னா 9ஆம் இடம் என்பது நம்மளுடைய பாக்கியஸ்தானம் சொல்லுவோம், தந்தை குறிக்கக்கூடிய இடம், இறை அனுகிரகத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல ராகு பகவான் பயணம் செய்யும்போது அந்த போகக்காரகன், நிழல் கிரகம், அரவு என்ற பாம்பு இதில் வந்து பயணம் செய்யும்போது பிரம்மாண்டமான விஷயங்களை எல்லாம் வந்து அரங்கேற்றுவார். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தந்தை வழி யோகத்தை வந்து அதிகப்படுத்துவார், அதை விட இறைவனுடைய அனுகிரகத்தை வந்து அதிகப்படுத்தி தருவார். ஸோ ஒவ்வொரு செயல்களுக்குமே இறைவனுடைய அனுகிரகம் என்பது ரொம்ப முக்கியம். ஸோ அது இருந்தது அப்படின்னா அந்த செயல்பாடுகள் என்பது நமக்கு எளிதில் வந்து ஒரு வெற்றியை வந்து பெற்று தந்துவிடும். ஸோ அதனால் இந்த நேரத்தை பொறுத்தவரையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை குறிப்பது தான் வந்து 9ஆம் பாவம். அதாவது 5ஆம் இடம் என்பது அனைவருடைய குலதெய்வத்தை வந்து குறிக்கும். அப்படின்னா 9ஆம் இடம் என்பது அவங்களுடைய பிரியமான தெய்வத்தை வந்து வெளிப்படுத்தும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தெய்வங்களை வந்து பிடிக்கும். இப்போ ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா பெருமாளை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒருத்தரெல்லாம் வந்து சிவன் அப்படின்னா உயிரே விட்டுருவாங்க. அங்கே போயிட்டு நின்று சாமி கும்பிட்டு நகரவே மாட்டாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே நிற்பாங்க. சிவனை பற்றி அப்படியே ஒரு பாடல், அற்புதமான பாடல் பாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தன்னை மறந்த ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தக்கூடியது அந்த 9ஆம் இடம், அந்த பக்தியில் சொல்ல வரேன்.
அதே போல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே வந்து கோவில் கட்டியிருப்பாங்க சின்னதாக, அல்லது பூஜை அறையில் பிரம்மாண்டமாக ஒரு சிலையை வைத்து ரெகுலராக வந்து வழிபாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களே ஒரு பஞ்சலோக சிலையெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு வந்து எப்படி வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுமோ, அபிஷேகங்கள் பண்ணுமோ அதையெல்லாம் ப்ராப்பராக வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தெய்வங்களை எல்லாம் குறிப்பது இந்த 9ஆம் இடம். ஸோ இந்த மாதிரி ஆசைகள் உங்களுக்கு இருந்தால் அது வந்து அது நிறைவேறும்னு சொல்லலாம். அதே போல் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் வந்து இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும். அதே போல் ஒரு இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்களும் நிறைய இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சிலைகள் வைத்து வழிபாடு பண்ணுவாங்க. அது வந்து தலைமுறையாக வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த தலைமுறையில் அதை வந்து சரியாக வந்து மெயின்டைன் பண்ண முடியாமல் அல்லது வந்து விற்பனை செய்ய முடியாமல் ஒரு சூழல்கள்லாம் உருவாகி அதை வந்து ஒரு பிரச்சனையாக மாற்றி அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் நிறைய பேர் தவிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் இந்த நேரம் வந்து ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். சரிங்களா? அதுலேயும் நீங்கள் பிறந்தது குறிப்பாக திருதி, வேதிபாதம், மகேந்திர நாமயோகம், பாலவகரணம், நாகவகரணம் இதில் பிறந்திருந்தீங்கன்னா அழகாக வந்து வெளியில் வந்துடலாம் இந்த நேரத்தில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் பிறந்தது பிரித்தி, விருத்தி, சிவம் நாமயோகம், கிம்சகுணகரணம் அந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. விஷ்கம்பம், கண்டம், பரிகம் நாமயோகம், அதே போல் கௌலோகரணம், சகுனிகரணம் இந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து எளிதில் வந்து மீண்டு வந்துட முடியும். உங்களுக்கு யோகம் வந்து அதிகமாகவே இருக்குது. அதே போல் அனைவருமே இந்த கடக லக்னம், கடகராசியை சேர்ந்த அனைவருமே நீலகண்டேஸ்வரர், திருப்பாம்புரம், திருச்செங்கோடு மலைப்பாதையில் இருக்கக்கூடிய நாகராஜா இவர்களையெல்லாம் வந்து தரிசனம் செய்வதன் மூலமாக, அர்ச்சனை செய்வதன் மூலமாக, தேங்காய் பழம் ஒடித்து அர்ச்சனைகள் வந்து செய்வதன் மூலமாக, அல்லது உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு அபிஷேகம், ஒரு சகஸ்ரநாம பூஜை இப்படிலாம் பண்ணும்போது பிரச்சனைகள் வந்து விலகும், நன்மைகள் வந்து கூடும். சரிங்களா? அடுத்தது உங்களுடைய லக்னம் ராசிக்கு 3ஆம் இடமான கன்னியில் வந்து கேது பகவான் வந்து பயணம் பண்ணுறாரு. இது சிறப்பான அமைப்பு இல்லை, நிறைய பேருக்கு பாதிப்பு தரும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராவல்ஸு, சகோதரர்கள், கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், பத்திரங்கள், ஒப்பந்தங்கள், ஸோ இதை சார்ந்த ஒரு வித குழப்பங்கள்லாம் உங்களுக்கு வந்து காத்துட்ருக்கு. உங்களுடைய கழுத்து, தோள்பட்டை, அதே போல் கைகள், விரல்கள் இதெல்லாம் வந்து 3ஆம் இடம்தான். அதே போல் சுருங்கும் தசைகள், சுருங்கி விரியக்கூடிய தசைகள்லாம் வந்து 3ஆம் இடம்தான். இதிலெல்லாம் பாதிப்புகள் என்பது வரும். ஏன்னா கேது பகவான் வரும்போது ஒரு வித பிடிப்பை வந்து ஏற்படுத்துவார். ஒரு சுளுக்கு, தசைப்பிடிப்பு, அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி வியாதிகளெல்லாம் கொடுப்பவர் வந்து கேது பகவான் தான். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குறிப்பாக வந்து சித்திரகுப்தனுடைய வழிபாட்டை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சித்திரகுப்தன் யாருன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமைகளை வந்து எழுத்து வடிவில் வந்து பதிவு செய்யக்கூடியவர் தான் வந்து சித்திரகுப்தன். இந்த சித்திரகுப்தனுக்கும் 3ஆம் பாவத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதேபோல் கேதுனுடைய அதிதெய்வங்களில் வந்து விநாயகர், சித்திரகுப்தன், ஜீவ சமாதிகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து சித்திரகுப்தனுடைய வழிபாடை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே போல் கோவில்களுக்கு செல்பவர்களுக்கு வந்து இப்போ வந்து நடைபயணமாக ஒருத்தர் பண்ணுறாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பைக்லேயே வந்து போவாங்க, சைக்கிளில் போவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் லாங் ட்ராவல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நடைபயணத்தில் செல்பவர்களுக்கு உண்டான உதவிகள், ஒரு செப்பல் வாங்கி தரலாம், அல்லது வந்து செப்பலும் இல்லாமல் வெறுங்காலில் வந்து பாத தரிசனம் நடைபாதை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து உணவு, நீர் அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். ஸோ குறிப்பாக அந்த பயணங்களில் இருப்பவர்களுக்கு ஒருத்தர் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறாங்க, எனக்கு வந்து பணப்பற்றாக்குறை இல்லை, ஒரு இன்னும் ஒரு 1000 ரூபா இருந்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த மாதிரி நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு 1000 ரூபா, இல்லை என்னால் முடிஞ்சது இந்த ஒரு 50 ரூபா 100 ரூபா தான் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆன்மீக பயணங்களில் இருப்பவர்களுக்கு உதவுவதன் மூலமாகவும் உங்களுடைய பாதிப்புலேருந்து நீங்கள் வந்து அழகாக வந்து மீண்டு வந்துட முடியும். குறிப்பாக நீங்கள் வந்து இளைய சகோதரர்களிடம் வந்து கவனமாக இருங்க. கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த காலத்தில் வந்து அருகம்புல் மாலை வந்து விநாயகருக்கு சாற்றி நீங்கள் வந்து வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த பாதிப்பில் வந்து மீண்டு வந்துட முடியும். முடிந்தளவு வந்து தகவல்களை வந்து பகிருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.